ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எப்பயும் போல் மாக் டெஸ்ட் தான் எடுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் தட் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த டெஸ்ட் நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன், பட் எனக்கு ஸ்கோர் வந்துட்டு வரல. 23.3 தான் வந்தது எனக்கு. ஸோ அகைன் ஐ எம் கோயிங் டு டேக் ஏ ரீடெஸ்ட். ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? டுவெல் பர்சன்டேஜா? ஸோ 12 by and that 6 by 50, 3 by 25. 28 பார்ட் என்னன்னு கேட்குறாங்க. 25 பார்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ 5 டைம் போகும். 10100. ஸோ 10100 5 ஆல் அடிங்க. 20வா? 310 20. அப்போ அடிச்சு விட்டால் 20 வரும். அப்போ 20 ஒரு 28ஆல் அடிச்சு விட்டோன்னா 16 கரெக்டா? 0 4 4. அப்போ 0 6 5 6 5. ஸோ 56560. அடுத்த கொஷின். ரேஷியோ ஆஃப் 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. 65% ஆஃப் த ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 39. 3 into 3 போட்டால் ஓகே. இப்போ இன்ட்டு 3ல் இருக்கு எல்லாமே கரெக்டாக. x is equal to 3. x is equal to 3னா என்ன ஆகும்? 3 2 6 0. 14 into 3 போட்டால் 12. 3 42 18 வருது. ஓகே, 50% ஆஃப் தேர்ட் அண்ட் செகண்ட் நம்பர். தேர்டு அண்ட் செகண்ட் நம்பர் டிஃப்ரென்ஸ் 42 18. ஓகே, 2 4 24. ஸோ 24 ஆஃப் என்ன? 12. மைனஸ் வரும், ஏன்னா தேர்ட் அண்ட் செகண்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க. தேர்டு வந்து 18, 42 வருது. ஸோ ஆன்சர் மைனஸில் வரும். அடுத்த கொஷின். ஏ வந்து 48. சாரி, இது வேறு ஏதோ. 48 இன்ட்டு 4 பைப்பு எக்ஸ் இன்ட்டு 26ங்க. 2 1 3. இப்போ என்ன ஆகும்னா 16 96. 96 13 அடிங்க. 13 இன்ட்டு 7 91 வரும் கரெக்டாக. 7 பாயிண்டில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. 7.3 ஆன்சர். அடுத்த கொஷின். நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கேட்குறாங்க. பி ஸ்கொயர் 4ac ஃபார்முலா கரெக்டா? ஓகே, பி ஸ்கொயர் மைனஸ் போட்டுக்கிறேன். -5 த ஹோல் ஸ்கொயர் -4ac. 3c என்ன? 2. 25 minus 24. Answer is 1 which is greater than 0. கரெக்டா? ஸோ டிஸ்டன்ட் அண்ட் ரியல். distance and real. Two distant roots ஈக்குவல் கிடையாது, காம்ப்ளெக்ஸ் கிடையாது. அடுத்த கொஷின். 2 times the percentage of x is equal to 6 times y minus 7. Okay, first equation. 2 times of x is equal to, sorry, p is equal to 2 times of x. y is equal to q minus 8. அதே மாதிரி equal to p is equal to q plus 50. அப்போ p minus q is equal to 50. p என்ன? 2x. q என்ன? y plus 8 is equal to 50.
So 2x minus y minus 8 is equal to 50. அப்போ 2x minus y is equal to 58. Okay. 2x minus 6y is equal to minus 7. Okay. 2x minus y is equal to 58. y தான் கேட்குறான், அடிச்சு விடுறேன். y 5 minus 5 வரும்ல. இது ரெண்டுமே மைனஸில் இருக்கு. அப்போ 65 மைனஸ், இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும். y is equal to 1 3 30. y is equal to 30. Sigma 2x is equal to 15000 plus 12y. அதே மாதிரி 3x is equal to 9000 plus 19y. அவன் கேட்குறது எக்ஸ்பெண்டிச்சர் y தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம இதை வந்து நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ 6x is equal to 45000 plus 36y. ஓகே, இதை வந்து நான் 2ஆல் மல்டிப்ளை 6x is equal to 18000 plus 38y. ஸோ இது கேன்சல் ஆகிடும் கரெக்டாக. 0 0 0 85 18 போச்சுன்னா என்னப்பா வரும்? 315 7 27 வரும். ஈக்குவல் டு மைனஸில் வருது ஆன்சரு 2y. ஈக்குவல் டு 0ன்னு வரும் கரெக்டாக. அப்போ y is equal to 13500 கரெக்டாக. 2700 2ஆல் அடிக்கிறேன். 13500 வரும். அவன் கேட்குறது எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ 19 இன்ட்டு ஒரு 12 8 9 11 31 இன்ட்டு ஒரு 31 போடுங்க. 001 தோருக்கு பாருங்கள், 001 முடியும் ஆன்சர். அதுக்கு வருங்க 35 இன்ட்டு 31 போட்டுக்கிறேன். 5 3 1 15 9 10 3 4. ஸோ 5 8 1 4 0 0. பார்த்தீங்களா, இது ஆப்ஷன் நினச்சேன், மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வேறு வருது. அதான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யூனிட் டிஜிட் சம்டைம்ஸ் தப்பாக கூட வருது. இது ஆப்ஷன் நான் போட்டிருப்பேன், இல்லைனா மறந்து போய். இது என்ன, ரோஹனாஸ் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டா ஸ்பெண்டு. என்னது, ரோஹன் கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அதில் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவன்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க கரெக்டாக. ஸோ 3x² ப்ளஸ் 5xy ப்ளஸ் 7y² மைனஸ் 2x² மைனஸ் 5xy மைனஸ் 4y² கரெக்டாக. இப்போ அடித்து வர்றேன், எக்ஸு வரும், x² வரும், இதுவும் கேன்சல். ஸோ ப்ளஸ் 3y² வரும். இருக்கா பாருங்கள், நல்லா கரெக்டாக பார்க்கணும். ஆப்ஷன்ஸை மாற்றி மாற்றி வச்சுருக்கோம். தொருக்கு பாருங்கள். அடுத்த கொஷின், மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் பி கேட்குறாங்களா. 5 9 0 4 4. நான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ 8ன்னு வச்சுக்கிறேன். 9 கேன்சலு, 5 9 கேன்சலு, 12 கேன்சலு ஆகலையே. 5 9 4 4 8 2 2ன்னு வச்சுக்கிறாங்க. ஸோ 9 கேன்சல் பண்ணிக்கிறேன், இது வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன், ஆகலை. ஸோ 8 வராது. ஸோ 5 9 0 4 4 3 2 2. ஸோ 9 கேன்சலு, 9 கேன்சலு,
7 4 it's okay 4 6 cancel 6 6 3 போட்டாலும் வரலையே 6 போடலாமா 7 போடலாமா 7 போடலாமே 5 9 0 4 4 7 2 2 வச்சுக்கிறாங்க ஸோ இதை கேன்சல் பண்ணிடுறேன் 5ம் 4ம் கேன்சல் பண்ணிடுறேன் 7ம் 2ம் கேன்சல் பண்ணிடுறேன் 4ம் 2ம் கேன்சல் பண்ணிடுறேன் இப்போ ஆன்சர் 7 மேக்ஸிமம் வேல்யூ 7 அடுத்த கொஸ்டின் average of all workers so 1 4 0 0 into n number of workers தெரியல 15 into 8 போட்டுக்கிறேன் 5 40 8 12 so 1 to 0 அப்போ 0 0 0 0 plus n minus 80 கரெக்டா இதில் n minus 80 1 to 0 ஈக்குவேஷன் மேக் பண்ணணும் கரெக்டா இப்போ 12 into 8 போட்டுக்கிறேன் 16 96 அப்போ 1 to 0 0 0 0 0 plus 1 to 0 0 0 n minus 96 0 0 0 0 ஸோ 1 4 0 0 n கரெக்டா ஸோ இது என்ன ஆகும் 2000 வரும் கரெக்டா ஓகேவா இப்போ 1 to 0ல் 0 0 0 0 96 0 0 0 0 என்ன ஆகும் 0 0 0 0 24 வரும் 0 0 0 0 n is equal to 112 1 to 0 வரும் ஆமாம் ஒரு 0 மிஸ் ஆயிடுச்சு அடுத்த கொஷின் 30 minus 1 to 0 போட்டேன்னா வரும் minus 90 இப்போ 30 minus 90 இப்போ 120 வரும் minus 90 வரும் திருப்பியும் 120 வரும் இது என்ன காட்டு கொடுத்துருக்காங்க இது என்ன விடலாம் 8/7 இருக்கு இது எப்படி எழுதலாம் 1 + sin square θ எழுதலாம் 1 - cos square θ எழுதலாம் கரெக்டாக அப்போ 8/7 இன்ட்டு இதை வந்து எப்படிலாம் cos square θ sin square θ எழுதலாம் which means 8/7 into cot square θ cot square தான் கொடுத்துருக்காங்க 7/7 into 8/8 7 7 8 8 7/8 தான் ஒரு ஆன்சர் அடுத்த கொஸ்டின் 45 தான் 3600னா இன்கம் கேட்குறான் 100% எவ்வளோன்னு கேட்குறான் 5 டைம் 4 டைம் 80,000 measure of each exterior of a regular polygon yes 30 exterior angle formula என்ன தெரியல measure of each exterior angle 360 is divided by n is equal to 30 1 2 n is equal to 12 இது ரொம்ப டைம் எடுக்கும் இது அந்த பர்த்டே சம் 11,000ல் 9,000 போகுதுன்னா 2,000 மிஞ்சுது அப்போ அது 11னா 22,000 பர்த்டேக்கு செலவு பண்ணிடும் அடுத்த சம்ம ஆவரேஜ் 15165 into 3 தான் ஆவரேஜ் 15 பார்ட் இவ்வளோனா காஸ்ட்லிஸ்ட் கேட்குறாங்க 7 பார்ட் என்னன்னு கேட்குறாங்க டேபிளில் 3051
ஆன்சர் 7ல் முடியணும். ஒரு ஆப்ஷன் தான் 7ல் முடியுது. நெக்ஸ்ட் சம். இந்த சம் எப்பயுமே ஸோ ஒரு ட்ரெயின் வந்து 2 மேனை ஓவர்டேக் பண்ணி போகுது. ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின்னு கேட்குறாங்க. எப்பயுமே ட்ரெயினோட ஸ்பீட் அதிகமாக தான் இருக்கும். அது எக்ஸாக வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பர்சனோட ஸ்பீட் வந்து இது. ஓகேவா? ஸ்பீடு இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை டைம் ஃபார்முலா. இப்போ டைம் பாருங்கள் 19.8ங்க. ஓகேவா? இப்போ இங்கே செகண்ட்ஸில் இருக்கிறதுனால நான் அதை வந்துட்டு மீட்டர் பர் செகண்டாக மாற்றிக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று ஒரு பர்சன் இருக்கான். அவனோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 30.6 இன்ட்டு 20. அவன் க்ராஸ் பண்ண டைமு 5/18. ரெண்டு பக்கமே 5/18 இருக்குது. அடிச்சிடுறேன். ஓகேவா? இதை வந்து 2 டேபிள் அடிக்கிறேன். 18 9.9 வரும். இந்த 2 டேபிள் அடித்தா 1 2.9 வரும். 3 டேபிள் அடிக்கிறேன். 3.3 வரும். இது 4.3 வரும். ஓகேவா? மீதி அடிக்க முடியாது. அப்போ 3.3 x இஸ் ஈக்குவல் டு 126 இன்ட்டு 33ங்க. 18 6 7 3. அப்போ 3 7 8 8 15 11 4. அப்போ மைனஸா 4 2 41.58 வரும். இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே பாயிண்ட் இருக்குனால. ஓகே. 43.x மைனஸு 30 இன்ட்டு 43ங்க. 18 18 9 24 12 8 5 9 11 3 1 2 புள்ளி அடிச்சிச்சாச்சு. 131.58. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? 0.3xன்னு வரும். கரெக்டாக 1.3xன்னு வரும். 4.3ல் 3.3 போட்டோம்னா 0 1. அப்போ எக்ஸ்ன்னு வருங்க. 1xன்னு வரும். இப்போ 131.58ல் 44.58 போச்சுன்னா 0 0 11ல் ஒரு 4 போச்சுன்னா 7 8. ஸோ 87. கரெக்டாக போட்டோன்னா 131ல் 44 போச்சுன்னா என்ன? இது வந்து 2 11 87. வரலையே. ஓகே, கரெக்டாக தான் இருக்கு. ஒன் 13158 கரெக்டாக தான் இருக்கு. 131.58 அதில் 44 நான் இது பண்ணியிருக்கேன் பாருங்க. 4 மாதிரி இருக்குது பார்க்க. 41.58. கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். 0 7 6 கூட ஒரு 3 போட்டால் 9ங்க. 90ங்க. ஆன்சர் இஸ் 90 km/h. கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் தான் மார்க் போகுது. இது என்ன? அதே சம்மா 250 லாங் மூவிங் மேன். ஓகே, x - 70
5 by 18 is equal to 50 is equal to 250. கரெக்டா? படித்து வர்றேன். 5e. இப்போ x minus 7 is equal to 18. கரெக்டா? இப்போ x is equal to 25ங்க. 25. ஓகே. ஆப்போசிட் டைரக்ஷனில் ரெண்டுமே போகுது. 25ம் ஒரு 28ம் 53. கரெக்டா? 53 ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் என்ன? 250 280 0 13. ஓகே, 53 டிஸ்டன்ஸ் வந்து 53. ஓகே, இப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம் தான் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? (28 25) speed is equal to distance by time. 10. ஓ மை காட், 5e3 இருக்கு, செகண்ட்ஸில் இருக்கு. இது வந்து 5e3 மீட்டரில் இருக்கு. இது வந்து 5 by 18 தானே. இப்போ 180 is divided by 5e. ஆன்சர் என்ன வரும்? 3e 6 36. ஷாப்கீப்பர் இது எப்பயுமே வரக்கூடியதான். 83 டசனு 560 கேட்குறாங்க. ஓகே, இங்கே ஹவு மச் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஒரு டசனுக்கு 12. கரெக்டா? அப்போ 12 இன்ட்டு 49 இன்ட்டு எத்தனை டசன் இருக்குது? 83 இருக்குது. ஸோ இது வந்து அடித்து வர்றேன். ஓகேவா? 7 டேபிளில் 7 டைம் போகும். இது வந்து 8 டைம் போகும். ஓகே, அதே மாதிரி இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 இருக்குது. ஓகே, அதே மாதிரி இது 4 டைம் போகும். இது வந்து 6 டைம் போகும். அதே மாதிரி இது 2 டைம் போகும். இது வந்து 3 டைம் போகும். அதே மாதிரி இது வந்து 5 டைம் போகும். இப்போ 21 இன்ட்டு 5ங்க 105. 5% ப்ராஃபிட். 100க்கும் 105க்கும் டிஃப்ரென்ஸ் 5% ப்ராஃபிட். லீஸ்ட் நம்பர் என்ன கேட்குறாங்க? 4 6 2 5ல் 5 ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். 4 6 2 0ன்னு வரும். இதுதான் 20ஆல் டிவைட் ஆகும். மற்றதெல்லாம் 5 ரெடியூஸ் பண்ணுங்க, ஆகாது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 3 இயர்ஸ். 3 இயர்ஸ் என்ன? PE 6 ஸ்கொயரு இஸ் டிவைடட் பை 100 ஸ்கொயரு. 3E 6 இஸ் டிவைடட் பை 100. கரெக்டா? என்னது? 2 1 7. இப்போ பிரின்சிபல் தெரியல, அதை கண்டுபிடிக்கணும். R என்ன? 300 + R is divided by 100. ஓகே, 2 1 7 0 0 0 0 கேன்சல். அதாவது 217 31ஆல் அடிங்கப்பா. 31னா 7 போடுங்க. 7 21 ஆகுது. 7000. அடுத்த கொஷின் ரெக்டாங்கிள் ப்ராப்பர்ட்டி கேட்குறாங்களா? ரெக்டாங்கிளில் வந்துட்டு ஃபால்ஸ் ஆனது கேட்குறாங்க. PQRS. PQ is equal to RS. கரெக்டு. டயக்னல் கரெக்டு தான். எல்லாமே 90. டயக்னல் வந்து do not bisect ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். மீடியன் கேட்குறாங்க. மீடியன் 19 40 34.
அதே மாதிரி 49 56 59 69 மீடியன் 69. இது என்ன லென்த் ரெக்டாங்குலர் பிட்ச் லென்த் எஸ் பிரெத்தை விட 30ஆக இருக்குது. அப்போ லென்த்து மைனஸ் பிரெத் வந்து 30ங்க. லென்த் இன்ட்டு பிரெத் இஸ் ஈக்குவல் டு 18271. ஓகே, பிரெத் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு வாட் 30 ப்ளஸ் பிரெத். இப்போ 30 ப்ளஸ் பிரெத்து ஒரு பிரெத்து 19271. இந்த ஈக்குவேஷன் நம்ம டேலி பண்ண முடியாது. நான் என்ன பண்ணிக்கிறேன், பிரெத்தை வந்து 124னு வச்சுக்கிறேன். இப்போ 124 கூட ஒரு 30 போட்டால் 4 154னு வரும். ஸோ 154னு வரும். ஸோ 154னு வருமா, 4 × 4 6னு முடியுது, டேலி ஆகலை. அதே மாதிரி 113னு வச்சுக்கிறேன். 113 கூட ஒரு 30 போட்டுக்கிறேன். 3 143 வரும். இப்போ 143 வருமா, 9னு முடியும், இதுவும் டேலி ஆகாது. ஸோ 121 வச்சுக்கிறேன். 13 வருமா, இப்போ 151. இப்போ 121 இன்ட்டு 151 1ல் முடியுது. இது டேலி ஆகலாம், இதுவும் டேலி ஆகலாம். நான் இதுக்கும் டேலி மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேங்க. 121 151. இப்போ 1 5 1 திருப்பி 2 10 3. அதே மாதிரி 1 5 1 1 7 1ன்னு வருதா, வருது பாருங்கள். 2 8 அப்படியே வருது. ஸோ ஆன்சர் இஸ் 121. எனக்கு அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை போட்டு எது டேலி ஆகுதுன்னு பார்த்துட்டு போட்டு போயிட்டே இருங்க. இது என்ன, மார்க்கெட் ப்ரைஸு காஸ்ட் ப்ரைஸு. காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபானா மார்க்கெட் ப்ரைஸ் 165. ஓகே, அப்போ சேலிங் ப்ரைஸ் என்ன, டிஸ்கவுண்ட் 100ல் ஒரு 59 போச்சுன்னா 1 41. சேலிங் ப்ரைஸ் 41. ஓ, டிஸ்கவுண்ட் தானே கொடுக்குறாங்க, எங்கே போட மாட்டோம். 100 ரூபாய்க்கு மார்க் பண்ணி 40 ரூபாய்க்கு சேல் பண்ணுறோம். 165. ஓகே, 100 ரூபா. ப்ராஃபிட் கேட்குறாங்க. அப்போ 100. ஓகே, 165 41ங்க. 5 6 1 20 24 26 4 6. ஸோ 5 6 7 6. ஸோ 6 7 6 5. டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ 5 3 2 3235. 3235 3235 இது வரைக்கும் பாருங்கள். 3235. அதே மாதிரி லாஸ் கரெக்டா, லாஸ் 3235 லாஸ். லென்த்து பிரெத்து கொடுத்துட்டாங்க, டயக்னல் கொடுத்துருக்காங்க. கியூபாய்டோட டயக்னல் என்னப்பா, L² + B² + H² ரூட்னு கொடுத்துருப்போம். இதுதான் வந்து டயக்னல். அவன் 17√29 கொடுத்துட்டான். இது அப்படியே இந்த சைடு ஸ்கொயர் ஆக மாறிடும். இப்போ L² என்ன, 50 the whole square + 75 the whole square + 8 the square. ஓகேவா, இப்போ பாருங்கள், இது 0ல் முடியும், இதுவும் 5ல் முடியும். இதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன்னா 9 × 9 7 × 7 49. 9 × 9ன்னு முடியும். அப்போ 1ன்னு இருக்கும் இங்கே. ஓகேவா, யூனிட் டிஜிட் 1ன்னு இருக்கும். 1 இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 1ல் 5 போச்சு அப்படின்னா 11ன்னு வச்சுப்போமே, 6ன்னு முடியும். இப்போ 8 வந்து யூனிட் டிஜிட் 6ல் முடியும். அவன் கேட்குறது வால்யூம். அப்போ 50 × 75 × 6ங்க. அப்போ என்ன ஆகும், 0 6 5 30. 0 ஆன்சர் 0 முடியுங்க. இது வரைக்கும் பாருங்கள். இதை வந்துட்டு எல்லாத்தையும் உட்காந்து ப்ராப்பராக சால்வ் பண்ணிவிட்டு போட்டுவிட்டோம்னா டைம் வேஸ்ட். அதே மாதிரி 500க்கு
20%ஆ 20%னா 1/5 தானே 1/5 அப்போ 4/5 அதே மாதிரி இது வந்து 1/4 தானே அப்போ 3/4 அப்போ 500 இன்ட்டு 4/5 3/4 1900ல் ஒரு 19 போச்சுன்னா 9 1 81 ஸோ 81/100 இப்போ 4 4 0 0 5 5 இப்போ 3 2 4 3 கரெக்டா 3 2 4 3 2 டேப்ஸ் ஒரு டேப் வந்து 2 ஆறு ரெண்டாவது டேப் வந்து 81 ஆறு மூணாவது டேப் வந்து எம்டி பண்ணது அதுவும் 81 ஆறு அது எல்சியம் பார்த்தீங்கன்னா 81 தான் 81 இன்ட்டு 2 ஸோ 81 2 ஓகே அவன் என்ன கேட்குறான் 81 இன்ட்டு 2 இது எம்டி பண்ணுது லாஸ்ட் ஒன் வந்துட்டு அப்போ 81 + 2 - 2 ப்ளஸ் ஆக 81 ஆக மாறும் இப்போ இன்ட்டு பண்ணனா 2 ஹவர்ஸில் முடிச்சிடும் அடுத்த கொஷின் இந்த 12 2 1 3 5 2 ரூட் எடுத்தா 15 15 போட்டால் 10 9 10 4 20ங்க அடுத்த கொஷின் 18 ஒரு ஏ இது வந்து ஏ ஒரு 128 என்ன பண்ணலாம் 18 இன்ட்டு 128 அந்த 128 4ஆல் அடிக்கலாம் கரெக்டாக 128 / 4 போட்டால் 3 2 ஓகே 32 இன்ட்டு 4 இன்ட்டு 9 இன்ட்டு 2 32 எப்படி எழுதலாம் 8 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 9 இன்ட்டு 2ன்னு எழுதலாம் ஓகே இது எப்படி எழுதலாம் 4 இன்ட்டு 2 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 9 இன்ட்டு 2ன்னு எழுதலாம் கரெக்டாக அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோமா 2 இன்ட்டு 2 திருப்பி ஒரு 2 திருப்பி ஒரு 2 3 இப்போ 2 2 4 4 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இப்போ 12 4 48ங்க ஆன்சர் 48 ஸோ மீடியனுக்கான ஃபார்முலா என்னன்னா மீடியன் இஸ் ஈக்குவல் டு n is divided by 2 minus m is divided by f into height c ஸோ இதுதான் வந்து மீடியன் கிளாஸு இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் 20 19 32 27 12ன்னு வச்சுப்போம் அப்போ இது வந்து 20ஆக இருக்கும் இது வந்து என்னவாகும்னா ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ 9 39ஆக இருக்கும் 39 கூட ஒரு 32 போச்சுன்னா 11 71 ஆக இருக்கும் 71 கூட ஒரு 27 போச்சுன்னா 8 98 ஆக இருக்கும் அதே மாதிரி 98 கூட ஒரு 12 போட்டால் 110ஆக இருக்கும் அதே மாதிரி இது பாருங்க 9 10 11 20 4 5 8 11 ஓகே இப்போ லோவர் லிமிட் 250 இருக்கா அது n is divided by 2 இப்போ 55ன்னு வரும் கரெக்டாக மைனஸ் m 32க்கு மேலே உள்ளது 39 is divided by இதுதான் f 32 is into h வந்து 50ங்க ஓகேவா இப்போ 250 55ல் 39 போச்சுன்னா 4ங்க 15 6 அப்போ 16 is divided by 32 into 15 வரும் கரெக்டாக இது எதுவும் 2ஆல் ஆகும் கரெக்டாக இப்போ அடிச்சுன்னா 25ஆல் ஆகும் அப்போ 250 கூட ஒரு 25 போட்டோன்னா 5 275 தான் மீடியன் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம் சப்மிட் பண்ணிடலாம்
இது என்னோட செகண்ட் அட்டெம்ப்ட். ஓகே, இப்போ கூட ஒரு கொஷின் தப்பு பண்ணிட்டேன் நான். என்னத்த தப்பு பண்ணேன்? அடப்பா, இதுல என்ன தப்பு பண்ணேன்? 5A 1 6 5A into 5A 15 3A. ஸோ 1 5 1 6 5 5ஆல் அடிக்கிறேன் 150 3 0 ஆகும். கரெக்டாக 1 5 6 1 5 3 ஆக இருக்குமா? 1 5 3. இப்போ 3 0. ஓஹோ, 3ஆல் டிவைட் பண்ணுங்க. 5ஆல் டிவைட் பண்ணிட்டேன். 1 5 1 6 5 3ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 5 0. கரெக்டா? இப்போ 5ன்னு வரும். கரெக்டா? திருப்பியும் 5ன்னு வரும். அப்போ அடிச்சேன்னா எனக்கு என்ன வரும்னா 5 0 அப்படின்னு வரும். 5 0 5 5 5 0 5 5ன்னு வருது. அவன் கேட்குறது காஸ்ட்லிஸ். ஆன்சர் 5 தான் முடியும். 735 என்ன போட்டிருக்கேன் நான்? இது எப்படி வருது தெரியலையே. Oh my god. 15165 into 3 which is equal to 15. ஸோ 3 டேபிளில் 5 டைம் போகுது. அவன் கேட்குறது காஸ்ட்லி 7 பார்ட் என்னன்னு கேட்குறான். 5 அப்போ 1 5 1 6 5 இதை வந்துட்டு 5ஆல் தானே மல்டிப்ளை பண்ணணும். எதுக்கு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுற நீ? இதுதான் தப்பு பண்ணியிருக்கேன். 3ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். 3ஆல் டிவைட் பண்ணியிருக்கணும், ஆனால் 5ஆல் டிவைட் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகும்? 1 5 0னா 3 0ஆக இருக்கும். கரெக்டாக? 1 5னா 1 6னா 1 5 திருப்பியும் அது வந்து 3ஆக இருக்கும். திருப்பியும் 1 5னா 3ஆக இருக்கும். அப்போ 3 0 3 3யை ஒரு 7ஆல் போடணும், 1ல் முடியும். ஆன்சர் இப்போ வந்திருக்கு. சில்லி மிஸ்டேக்ஸ், ஆல்வேஸ் சில்லி மிஸ்டேக்ஸ். ஓகே காய்ஸ், அடுத்த ஒரு மார்க்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.